2020 அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்ம நாட்டில் இருக்க எல்லா கம்பெனியுமே இனி நம்ம நாட்டு மக்கள் தவிர மற்ற நாட்டு மக்கள் யாருக்குமே வேலை தரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா நம்ம நாட்டிலேயே சில மக்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுங்க, மற்ற நாட்டு மக்கள் யாருக்குமே வேலை கொடுக்காதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாரு. இதை கேட்டு அங்கே இருக்க எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டு மக்களுக்கு வேலை கொடுக்காம நிறுத்தியே வச்சிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு கம்பெனி மட்டும் நாங்க இதெல்லாம் கேட்க மாட்டோம். எங்க கம்பெனிக்கு மற்ற நாட்டு மக்களை பிரிச்சு பார்த்து வேலை கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதுக்கான திறமையும் தகுதியும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க வேலை தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த நாட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு அந்த நாட்டு பிரசிடென்ட்டை எதிர்த்து பேசுறது அப்படின்றது அவ்வளவு சாதாரண விஷயமா என்ன? அப்படி சொன்னது யார் தெரியுமா? கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை. தமிழ்நாட்டில் பிறந்து அமெரிக்காவில் இருக்க கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சையோட லைஃப் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சுந்தர் பிச்சை 1972 மதுரையில் பிறக்கிறாரு. என்னதான் இவர் பிறக்கும்போது மதுரையில் பிறந்தாலும் எங்க வளர்ந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஜி அப்படின்ற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்காங்க. இங்கே டோட்டல் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா. மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட இல்லை, ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வீட்டில் டிவியே கிடையாதான். இவர் ஸ்கூலுக்குலாம் போனாரு அப்படின்னா அங்கே இருக்க எல்லா பசங்களுமே பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ் பற்றி பேசிட்டு இருப்பாங்களாம். இவருக்கு என்னதுராது அப்படின்னு தெரியாம வாயை வந்து பார்த்துட்டு இருப்பாராம். இது மட்டும் இல்லாமல் அவரோட வீட்டு பக்கம் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன வீடாம். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூம் சேர்ந்து தான் அவரோட ஒரு வீடேவாம். 2 ரூம் அப்படின்னா 2 பெட்ரூம் போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தேவையில்ல. இந்த பெட்ரூமு, கிச்சனு, ஹால் அப்படின்ட்டுன்னு எல்லாமே சேர்த்து 2 ரூம் தான். அந்த 2 ரூம் தான் சுந்தர் பிச்சையோட வீடு. சுந்தர் பிச்சை ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஒல்லியா இருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்க சைஸோட ஒரு பெரிய சைஸ் கண்ணாடி ஒன்று மாட்டினு இருப்பாராம். இதை பார்த்து அவர் கிளாஸ் பசங்க எல்லாருமே சுந்தர் பிச்சையை பயங்கரமாக கலாய்ப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துக்குமே சுந்தர் பிச்சை தான் அவங்க கிளாஸ் பசங்க எல்லாருமே சேர்ந்து கலாய்ப்பாங்களாம். ஆனால் அதுக்கு கூட சுந்தர் பிச்சை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணவே மாட்டாராம். சைலண்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாராம். அந்த அளவுக்கு ஒரு சைலண்டான பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த ஒரு பெண்ணுங்க கிட்டையும் பேசுனதே இல்லையா ஸ்கூல் படிக்கிறப்ப. என்ன மாதிரி ஆரம்பிக்கிறது, என்ன மாதிரி பேசுறது அப்படின்ற மாதிரியே தெரியாதான். அந்த அளவுக்கு பயமா. அதனால பொண்ணுங்க கிட்டேயே அவர் பேசுனது இல்லையா ஸ்கூல் படிக்கிறப்ப. அவர் எப்படி படிப்பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பரும் கிடையாது, ஃபெயில் ஆகிற மாதிரியான ஸ்டூடெண்ட்டும் கிடையாதான். எல்லாத்துலேயுமே ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு அடுத்தடுத்த கிளாஸ் போகிற மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்டான். இதே போல தான் இன்னைக்கு கூகுளோட சிஓவா இருக்க சுந்தர் பிச்சை அவரோட ஸ்கூல் லைஃப்ல இருந்திருக்காரு. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் எங்கப்பா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஐஐடிக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. இதை கேட்டு அக்கம் பக்கம் இருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடியா, அது எவ்வளோ பெரிய காலேஜ், எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, அதுக்குள்ளே ஒரு நாள் அவ்வளோ ஈஸியாக போயிட முடியுமா அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் சுந்தர் பிச்சை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால எவ்வளோ போயிட முடியாதா அப்படின்ற ஒரு சின்ன இயக்கத்தோட அந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறாரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறாரு. அது யாருமே நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி பாஸ் ஆகுறாரு. ஐஐடிக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. ஐஐடி காலேஜில் மெட்டலர்ஜி கோர்ஸ் எடுத்து படிக்கிறாரு. ஸ்கூல் படிக்கிறப்ப எந்த ஒரு பொண்ணுங்க கிட்டையும் பேசாத இவர் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போன பிறகு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேர்ளை மீட் பண்ணுறாரு. ராஜஸ்தான்லேருந்து வந்த ஒரு பொண்ணு, அவங்க பேர் அஞ்சலி அப்படின்ற இவங்களை பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு. பார்த்தோன்னே சுந்தர் பிச்சைக்கு பயங்கரமாக பிடிச்சி போச்சு. சுந்தர் பிச்சையோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ற ஒன்று இங்கே தான் ஆரம்பிக்குது. சுந்தர பிச்சை பார்த்தீங்க அப்படின்னா தினமுமே காலேஜ் படிக்கிற டைமில் அஞ்சலி அப்படின்னு அந்த கேர்ள் கூட அடிக்கடி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ தான் அவர் கேர்ளுக்கிட்டே பேசவே ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காரு அந்த கேர்ள் கூட. அப்புறமா 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வர ஆரம்பிக்குது. 4 வருஷம் முடிய போகுது. காலேஜ் முடிக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர பிச்சை மனசுக்குள்ள தைரியத்தில் வர வச்சுக்கிட்டு அந்த கேர்ள்கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த கேர்ளும் அதுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தான் சுந்தர் பிச்சைக்கு அமெரிக்காவில் இருக்க ஒரு மிகப்பெரிய காலேஜ் கிட்ட இருந்து ஒரு வாய்ப்பு வருது. நீங்கள் எங்கே வந்து படிங்க, படித்தா மட்டும் போதும், உங்களோட எல்லா காசு செலவுமே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதுக்கு சுந்தர் பிச்சையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை அக்செப்ட் பண்ணுறாரு. அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அஞ்சலி பார்த்தீங்க அப்படின்னா நீ போய் படிப்பா, படிச்சுட்டு வா, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்ற மாதிரி சில மோட்டிவேஷன்லாம் சுந்தர் பிச்சைக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. சுந்தர் பிச்சையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து சொல்கிறாப்புல பேரண்ட்ஸ் கிட்ட. பேரண்ட்ஸுமே இதுக்கு ஒத்துக்கிறாங்க. நீ போய் படிச்சுட்டு வாப்பா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சுந்தர் பிச்சையும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்க அந்த காலேஜுக்கு போகிறாரு படிக்க. சுந்தர் பிச்சையோட அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பையனான சுந்தர் பிச்சையை அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்கிறதுக்கு அந்த அமெரிக்கா ஃப்ளைட் டிக்கெட் வாங்க கூட காசு இல்லையா. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன்லாம் வாங்கி கையில் இருக்க காசு அந்த நகைலாம் விற்று அது மூலியமாக காசு வாங்கி தான் இந்த சுந்தர் பிச்சையை ஃப்ளைட்டில் அனுப்பி விடுறதுக்கு அந்த ஃப்ளைட் டிக்கெட்டே வாங்கினாங்களாம்.
அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் வறுமை அப்படின்றத சொல்றாங்க. சுந்தர் பிச்சை அமெரிக்காவில் அந்த காலேஜில் படிக்கும்போது நிறைய நாட்கள் அழுதுருக்காராம். தனிமையில் இருந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பேச முடியாதான், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேச முடியாதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் காலோட ப்ரைஸ் ரொம்ப அதிகம் போயிடுச்சுனால காலேஜில் கொடுக்குற காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டுன்னு இவரோட தேவைக்காகவே அந்த காசு ஃபுல்லாக செலவாயிடுமா. அதனால கால் பண்ணி கூட பேச முடியாதான். அதனால நிறைய நாட்கள் தனிமையா இருந்து அழுதுருக்காரு அப்படின்றத சொல்றாரு. சுந்தர் பிச்சை பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்க அந்த காலேஜில் படித்து முடிச்ச பிறகு அதே அமெரிக்காவில் இருக்க கூகுள் அப்படின்ற ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. கூகுள் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கம்பெனி இப்போதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்க கம்பெனியில் சுந்தர் பிச்சை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயாக தான் போய் ஜாயின் பண்ணுறாரு. அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுற அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர் பிச்சைக்கு கல்யாணம் நடக்குது. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி அப்படின்ற ராஜஸ்தானை சேர்ந்த அந்த கேர்ள் கூட சென்னையை சேர்ந்த சுந்தர் பிச்சை அப்படின்ற இவர் 2 பேரும் கல்யாணம் பண்றாங்க வித் பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட. இதே போலோட லைஃப் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐடி ஜாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணம் ஆயிட்டு ஒரு சாதாரண பர்சனோட லைஃப் மாதிரி பேரலா போயிட்டு இருக்கு. அப்புறமா தான் சுந்தர் பிச்சை ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அன்னைக்கு இருக்க காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஒரு ப்ரௌசரை தவிர வேற எந்த ஒரு இன்டர்நெட் ப்ரௌசருமே கிடையாது. இப்போதான் சுந்தர் பிச்சை ஒரு பிளான் பண்ணுறாரு. நம்ம ஏன் அந்த கூகுளையே ஒரு ப்ரௌசரா மாற்றக்கூடாது அப்படின்ற விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை யோசிச்சு முடிச்ச பிறகு அந்த கூகுளோட அன்னைக்கு ஓனதான் அந்த ஓனர் கிட்ட போய் இந்த ஐடியாவை சொல்றாரு. அவரு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒத்துக்கவே இல்லை. எல்லா எம்ப்ளாயிஸுமே பாத்தீங்க கூட கூட வேலை செய்யற எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாப்பா அப்படின்ட்டு நிறைய விதமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்போ கூட சுந்தர் பிச்சை பாத்தீங்க அப்படின்னா அவளோட கான்பிடென்ட்டை கைவிடவே இல்லை. எந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கான்பிடென்ட்டோட பீக்னு சொல்லுவாங்கல்ல அந்த லெவலுக்கு போயிட்டாரு. அதே கான்பிடென்ட்டோட அந்த கூகுளோட ஓனர் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருக்காரு திரும்ப திரும்ப. ஸ்டார்டிங்ல ஒத்துக்கல அப்படின்னாலும் இவரோட கான்பிடென்ட்டை பார்த்துட்டு எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குதுப்பா, இவர் நல்ல திறமையான பையன் அப்படின்ட்டுன்னு இவர் மேல நம்பிக்கை வச்சு ஒரு பெரிய டீம் ரெடி பண்ணி அந்த குரோம் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணதுக்காக உருவாக்கத்துக்காக இவரை சுந்தர் பிச்சை ஹெட்டா போட்டு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. எல்லாரும் நினைச்ச மாதிரி பல கஷ்டத்துக்கு பின்னாடி கூகுள் குரோம் அப்படின்ற ஒன்று வெளியாகுது. கூகுள் குரோம் அப்படின்ற ஆப் பார்த்தீங்கன்னா வெளியே வந்த 2 வருஷத்துல மைக்ரோசாஃப்டோட ஒரு பெரிய ஆப் ப்ரௌசிங் ஆப் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு போகுது. இந்த கூகுள் குரோம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் ஃபோன்லையுமே கட்டாயமா இருக்கக்கூடிய ஒரு ஆப் மாதிரி அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸை கொடுக்குது. இந்த விஷயத்த பார்த்த மற்ற எல்லா பெரிய கம்பெனிஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர் பிச்சை கிட்ட டேரக்டா வந்து பேசுறாங்க. என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப டேலண்டான பர்சன், எங்க கம்பெனிக்கு வந்துருங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணா காசு தரேன், 100 கோடி 200 கோடி அப்படின்ட்டுன்னு பெரிய பெரிய வலைங்களா வேலை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுந்தர் பிச்சை அந்த எதுக்குமே ஒத்துக்கவே இல்லை. இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன், இவ்வளவு பெரிய ஆளா இருக்கா அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த கம்பெனி தான்பா. இந்த கம்பெனி தானே இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்ட்டுன்னு அந்த கம்பெனி மேல ரொம்ப லாயல்ட்டியா இருந்திருக்காரு. என்ன எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி இந்த கம்பெனி விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்றத ஸ்ட்ரிக்டா இருக்காரு. இந்த விஷயம் கூகுளோட ஓனருக்கு தெரிய வருது. சுந்தர் பிச்சையோட லாயல்ட்டியை பார்த்துட்டு இவன் தானே நம்ம கம்பெனிக்கு தேவையான சரியான ஆளு, இவன் தான் போதும் நம்ம கம்பெனிக்கு, நம்ம இல்லைன்னா கூட இவன் பார்த்துப்பான் அப்படின்ற நம்பிக்கையில சுந்தர் பிச்சைக்கு சிஇஓ போஸ்டர் கொடுக்குறாரு. சுந்தர் பிச்சையோட குரோம் அப்படின்னு ப்ராஜெக்ட் சக்சஸ்ல முடிவு வரைக்குமே எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாரு. என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட குரோம் அப்படின்ற சீக்ரெட்டான லீக் ஒன்று வெளியே லீக் ஆயிடுது கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடியே. இதை பார்த்து பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இது, அவ்வளவு நம்ம கையில கொடுத்தா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரு செம மனசு உடஞ்சி போயது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா திரும்ப அது இந்த மீன் வந்து அதை திரும்ப கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சக்சஸ்ஃபுல்லா அந்த ப்ராஜெக்ட் முடிய ஆரம்பிக்குது. குரோம் அப்படின்னு ஒண்ணு வெளியே வருது, மிகப்பெரிய ஹிட் அடிக்குது, மிகப்பெரிய சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மொபைல் போன் யூஸ் பண்ற எல்லாருக்கிட்டையுமே பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறமே அந்த கிரியேட் பண்ண 2 வருஷத்துக்கு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா 60% பேரோட மொபைல் போன்ல அந்த குரோம் அப்படிங்கிற ஆப் இருந்திருக்கு. சுந்தர் பிச்சை அந்த தப்பெல்லாம் நடக்கும்போது அசிங்கப்பட்டாருன்னு சொன்னல, அந்த ஒவ்வொரு அசிங்கத்துல இருந்தும் எப்படி மீண்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட லைஃப் பார்ட்னரான அஞ்சலி அப்படின்றவங்க தான். அவங்க தான் ஒவ்வொரு முறையும் சுந்தர் பிச்சை அசிங்கப்படும் போதெல்லாம் நீ கவலைப்படாத, உன்னால முடியும், நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு ஒவ்வொரு முறையுமே சுந்தர் பிச்சைய மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த மோட்டிவேஷன் தான் சுந்தர் பிச்சைய அந்த அளவுக்கு ஜெயிக்க வச்சுச்சு அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. அண்ட் இதை பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.